ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு ஒரு கிழங்கு யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு ஒரே மாவை யூஸ் பண்ணி அதுலேயே அடையும் செய்ய போகிறோம். அதே மாவுலேயே நம்ம வடையும் செய்ய போகிறோம். இதுக்கு 1 கப்பு அரிசியும் 1/2 கப்பு கடலைப்பருப்பும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்து அதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைங்க. இது மினிமம் 4 மணிலேருந்து 5 மணி நேரம் ஊறணும். அதுக்குள்ளார நம்ம மரவள்ளி கிழங்கை எடுத்து தோலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு 2 ஃபுல் கப்பு எடுத்துக்கலாம். ஒரே கப்பாலேயே நான் இந்த எல்லா பொருளையுமே மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது இந்த மாவுக்கு தேவையான 3 காஞ்ச மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 7-8 பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா மரவள்ளி கிழங்கு பீசஸ்ஸு, அது எல்லாத்தையும் இந்த மாவு கொரகரப்பாக அரைச்ச உடனே அது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக லைட்டாக தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து இதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் இருந்து ஒரு பாதி அளவுக்கு மாவு நான் எடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதில் இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் கலந்து வடை மாவு பதத்துக்கு இதை நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது சுத்தமாக எண்ணெயே இழுக்காது. 2வது இந்த மரவள்ளி கிழங்கோட ஃப்ளேவரோட இதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடாக்கிக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா கலந்து எடுத்து எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா வடை ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது வடையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டியராக இருக்கும் இந்த வடை. இப்போது வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அதோட மேல் எவ்வளோ நல்ல முறுமுறுன்னு எவ்வளோ ரெட்டிஷாக சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடைச்சா சாஃப்டாக நல்ல பஞ்சு போல் நல்லா இருக்கும். இந்த வடை மாவுலேயே கொஞ்சோண்டு பெருங்காய பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அடையாக சுட்டு எடுக்கிறேன் நான். பெருங்காயம் சேர்க்குறப்பவே இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா அடை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை அடையாக சுட்டு எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். அதுவே இதுக்கு அதிகம் தான். ஏன்னா இதுவுமே எண்ணெய் இழுக்காது. நீங்களும் இந்த ரொம்ப ஈஸியான மரவள்ளி கிழங்கு அடை மரவள்ளி கிழங்கு வடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.